ஆனால் இவங்க ஏன் 3 கிலோவாட்ஸில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஞ்சம் நல்லா டார்க்காக வேணும் அப்படின்ற பட்சத்தில் மிட்ரைவ்ஸ் போவாங்க. ஆனால் இதோட நெட்வொர்க் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமோ. எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் கொடுத்துட்டாங்க நம்மளோட சுசுகி டீமு. ஸோ வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து நம்ம சிவகாசிக்கு இஆக்சிஸ் வந்திருக்கு. ஸோ இஆக்சிஸ் வந்திருக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்காக அங்கே வெளியே நிற்கிது பாருங்க. ரொம்ப நாள் ஆக்சுவலாக இஆக்சிஸ் அப்படின்றது நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு. ஸோ கிட்டத்தட்ட 2020 வந்துருச்சு. 1% இருந்த நம்ம இவி மார்க்கெட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட 6% வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விகடனில் கூட ஒரு வாட்டி சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 6% வரும்போது தான் இவங்க ஆக்சஸை வந்து இஆக்சஸை வந்து லான்ச்சே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே ஷோரூம்களுக்கு வரதுக்கு 2026 ஆயிடுச்சு. ஜனவரி 2025 சொன்னது நம்ம ஷோரூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ தான் வந்திருக்கு. அதனால் வண்டி எப்படி இருக்குது? ஸோ ஜென்ரலாக ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்சஸ் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஆக்சஸ் 125. ஸோ ஆக்சஸ் 125க்கும் ஆக்சஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நான் சும்மா உட்காந்து காட்டுறேன் பாருங்கள். உட்காந்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம செஸ்ட்டு இந்த லெவல் வரைக்கும் நமக்கு ஆக்சஸ் வந்தது. ஆனால் இந்த ஆக்சஸோட இவி ஆக்சஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அண்டு இந்த ஸ்கூட்டி பெப்பருக்கு பார்த்தீங்களா, பெப்பில் ஒரு ஷார்ப்பாக ஒரு எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதே ஷார்ப் எட்ஜஸோட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கும்போது ஸோ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. சரி ரைட்டு. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வண்டி ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதான் சொல்ல போகிறோம். ஸோ ஆக்சஸை கொஞ்சம் ஸ்கூட்டி பெப்பை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருக்குது. அண்ட் மேட்ரு வந்து இதோட ப்ரைஸ் தான் கிட்டத்தட்ட 2,10,000 வருது. ஸோ 2,10,000 இது என்ன ஒர்த்து அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரிமோட் கீ. ஸோ தட் மீன்ஸ் நமக்கு கீலெஸ். நம்ம வந்து தனியாக இதுக்கு கீ வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ கீலெஸ் தான். ஸோ இது இருக்க பாருங்கள், நமக்கு வந்து வண்டியோட இதை பிளிங்க் பண்ணுற மாதிரி அண்ட் ஆன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இப்போதைக்கு கீழே போட்டுப்போம். இது போக இது கூட கீயும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட பூட் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக கீயும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது நான் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் இன்னொரு இதில். ஸோ ஆன் பொறுத்த வரைக்கும் ஸோ ஜஸ்ட்டு லாக் பண்ணிட்டோம். ஸோ லாக் பண்ணிவிட்டு ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கீ இருக்கான்றது செக் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. அதே மாதிரி கீ மிஸ் ஆகிடுச்சு, கீழே விழுந்துச்சு அப்படின்னாலும் பிளிங்க் அடிக்கும். ஸோ ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா கீ செக் பண்ணோம். திருப்பி புஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா சுசுகி அப்படின்றது ஆன் ஆகிடும். ஸோ ஆன் சேம் ஆஸ் யூஷுவல். ஆன் பண்ணுறதுக்கு பெருசாக இங்கே காம்ப்ளெக்ஸாக எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் ஆன் பண்ணுறதுக்கு பிரேக் பிடிச்சி ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு கொடுத்தா போதும், வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இதில் மோட்ஸு எக்கோன்னு இருக்குது. இப்போதைக்கு எக்கோ வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வண்டி லைட்டாக புஷ் நம்ம த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஷூ தான் போட்டிருக்கேன். நார்மலாக ஷூ போட்டிருக்கும் போது நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. நல்ல ஸ்பேசியஸ்னு சொல்ல முடியாது, ஸ்பேஸாக இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எந்த லேகுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகுது. அண்ட் அது ஃப்ளோவுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, எக்கோ மோடில் வந்து ரீஜன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசிக்காக ஓலா போனீங்க அப்படின்னா ரீஜன் அதிகமாக இருக்கும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரேக் அப்ளை பண்ண மாதிரியான ஒரு புல்லிங்கில் வண்டி நிற்கும். பட் இதில் வண்டி அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. நல்லா தான் இருக்குது வண்டி, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு நாய்ஸ் இல்லை. ஸோ சேம் நம்ம ஏத்தல வர மாதிரி அந்த ஒயின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சவுண்டு தான். ஓகே. அண்ட் பிரேக்கிங்குமே பார்த்தீங்கன்னா கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம்மு. வண்டி அந்தளவுக்கு வெயிட்டும் தெரியல, கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஆக்சஸ் எல்லாம் எல்லாமே. ஸோ ஜென்ரலாக ஈவின்னு நம்ம எடுத்தாலே வைப்ரேஷன் ஃப்ரீ தான். எந்த ஈவிஸ்லையுமே வைப்ரேஷன் வராது. ஸோ நமக்கு எல்லாருக்கும் டவுட் வரும், இவ்வளோ வருஷம் கழிச்சு எதுக்கடா ஈவியில் இப்போ வந்து சுசுகி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் கழிச்சு தான் இன்ட்ரோவே கொடுத்தாங்க இஆக்சஸை. இன்ட்ரோ கொடுத்து 1 வருஷம் கழிச்சு தான் வண்டியே லான்ச் ஆயிருக்கு. அதாவது ஷோரூம்ஸ்க்கு வந்திருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஷோரூம்ஸில் இன்னும் சேல்ஸ் வரல. இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கல். ஸோ டெஸ்ட் ட்ரைவுக்கு அந்த வெஹிக்கலை தான் நம்ம எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது ஜஸ்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நான் திருப்பி ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஆல்ரெடி வண்டி வந்து 1 இயர் ஆச்சு. ப்ளஸ் இன்ஃப்ளூயன்சர் ரிவ்யூ வந்து ஒரு 7 மாதம் கிட்ட ஆச்சு. அப்படின்ற பட்சத்தில் இன்னும் வண்டி வரலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக இப்போதைக்கு எல்லா ஷோரூம்ஸ்க்குமே ஒவ்வொரு வெஹிக்கல் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரைடிங் மோட்ஸும் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகிக்கும். ஆனால் த்ராட்டலில் விட்டுட்டு இல்லை த்ராட்டில் பிடிச்சிக்கிட்டே கூட போகுது. அண்ட் இதில் ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. ஒன்று எக்கனாமி, இன்னொன்று ரைட் ஏ, ரைட் பின்னு. ஸோ ரைட் பின்றது வந்து ரீஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எக்கனாமின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி ரீஜன் இருக்கும், கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் டிஸ்பிளேலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக கண்ட்ரோல்ஸ் எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பட்டன் தான். ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வெறும்
ஹாரனு, இண்டிகேட்ரு அண்டு லைட் பாஸ் பண்ணுறது, ஹை பீம் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக இதில் இல்லை. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எக்கனாமின்னா க்ரீனு, ஸோ கொஞ்சம் பவர் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ளூவு, அது அழகாக ஸ்மூத்தாக அந்த ப்ளூ கலர் மாறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் க்ரேவும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரீஜன் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப பர்ஃபெக்டாக, தட் மீன்ஸ் பர்ஃபெக்டாக சொல்கிறத விட ரீஜன் ஆகுது அப்படின்றத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பட் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ எக்கனாமிக்கல் மோடில் எனக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பட் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம என்னன்றதை நம்ம ஒரு வாட்டி ரிவைன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ரைட் பியில் பார்க்கும்போது ஒரு பயங்கர ஸ்மூத்தான இது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ நீங்கள் ரீஜன் பார்க்கும்போது இப்போது வந்து நல்லா ரைட் பியில் வந்து நல்லா ஸ்மூத்தாக அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் எக்கனாமியில் செக் பண்ணும் போதும் அதே ஃபீல் இருந்துச்சு. ஸோ மேபி ஏதாவது சின்ன கிளிச்சாக இருந்திருக்கலாம். ஸோ மேபி அதுக்கு டெஸ்ட் பண்ணாமல் விட்டாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. பட் அது என்னன்றதை நம்ம ரீவைனில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போது வந்து ஆக்சுவலாக மெயினாக பேட்ரி செக்ஷன் வரும். ஸோ ஜென்ரலாகவே ஈவி அப்படின்னு வந்தாலே பேட்ரி தான் பிரதானமான விஷயம். ஸோ பிரதானமான விஷயம் வந்து பேட்ரின்ற போது ஸோ இங்கே ப்ரைஸிங்கை எல்லாமே பேட்ரி பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ நம்ம பேட்ரிஸ் வரும்போது எல்லாருமே எம்என்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் லித்தியம் அயான் பாஸ்பரேட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெயினாக வந்து நம்ம ஒன்றும் பெரிய கெமிஸ்ட்ரி படித்து பயங்கரமாக கெமிஸ்ட்ரி லெவலில் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க சொல்கிற ரீசன் எதுக்காக நம்ம ஃபாஸ்பரேட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது எல்எம்சி அப்படின்றது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக நார்மலாக இருக்கிற பேட்டரிஸை விட இதோட டியூரேஷன், அதாவது சைக்கிள், இஃப் இன்கேஸ் நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஐஃபோனில் வந்து நமக்கு எத்தனை சார்ஜிங் சைக்கிள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இத்தனை சார்ஜிங் சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த சார்ஜிங் சைக்கிளுக்கு வந்து இவ்வளோ இது வந்து போகும், அதாவது இவ்வளோ பேட்ரியோட ஹெல்த்து வந்து மாறும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே கண்டிஷன்ஸ் தான், அதே இது தான் இதுக்கும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட நார்மல் பேட்ரிஸ், அதாவது நார்மலாக இப்போ நம்ம ஏத்தர் அப்புறம் ஓலாவில் பார்க்கறத விட இங்கே வந்து டபுள் த அமௌண்ட்டை வந்து நமக்கு வந்து பேட்ரி லைஃப் வரும். அண்ட் மெயின்டெனன்ஸ் கம்மி. நீங்கள் அதில் பண்ணுற மாதிரி ரொம்ப நிறைய மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. நார்மலாகவே நம்ம இதில் ஜென்ரலாகவே சர்வீசஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இவங்க பாஸ்பரேட்கான சொல்கிற விஷயம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரேஞ்சுமே கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ அது எந்த விதத்துலையும் தெரியல. நம்ம வண்டி ஒரு நாள் எடுத்து ஃபுல்லாக நம்ம ரேஞ்சு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கிளியராக தெரிஞ்சிடும். அண்ட் ரேஞ்ச் டெஸ்ட்னு வரும்போது இங்கேயே நமக்கு தெரியுது 88 கிலோமீட்டர் போவோம் அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க, போட்டிருக்க. நம்ம 99% எடுத்திருக்கோம். ஸோ 2% வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த வண்டி வந்து எக்ஸாக்டாக ஒரு இதுக்கு எவ்வளோ, தட் மீன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போவோம் அப்படின்ற உள்படையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 77 கிலோமீட்டர்ஸ் வந்து சிங்கிள் சார்ஜுக்கு போவோம் அப்படின்றது தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பட் அதுவுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணாமல் நம்மளால் சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இஃப் இன் கேஸ் நம்ம வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாஸ்பரேட் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு அப்படின்றது பார்க்கும்போது, ஸோ இப்போ நான் ப்ளஸ் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மைனஸ்ன்னு பார்க்கும்போது இதில் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து 3.07 kW பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 ஸோ ஈவன் சொன்ன மாதிரி சேட்டக்கா 2.5 இருந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4.5 அப்படின்னு கிலோவாட்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் இவங்க ஏன் 3 கிலோவாட்ஸில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஃபாஸ்பரேட் வந்து அந்த டைப் ஆஃப் பேட்டரிஸ்க்கு வந்து நமக்கு ஒரு லெவல் ஆஃப் கிலோவாட்ஸ் மட்டும் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது 3 கிலோவாட்ஸ் பேட்டரினா 3 கிலோவாட் பேட்டரி வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படும். ஸோ நம்ம வண்டிங்களுக்கு ஸோ ஆல்ரெடி ஸ்கூட்டர் குட்டியாக தான் இருக்கணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூட்டரில் பெருசாக கொடுக்கும்போது நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் பூட் ஸ்பேஸ் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பூட் ஸ்பேஸ்ன்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக பூட் ஸ்பேஸ் காட்டுறேன். பூட் ஸ்பேஸ் முன்னாடி இது காமிச்சிடுறேன். ஸோ இது சார்ஜிங் போட்டுக்குது. ஸோ இதில் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, கீ டைப்பில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து சார்ஜிங் போட்டுக்கான இது வந்து ஆன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் தென் இஃப் அண்ட் கேஸ் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ரிமோட்டு கையில் இல்லை, எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நாம் வந்து இந்த இடத்துல ஒரு சாவி நமக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து சாவி போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் பண்ணி இது
இது பண்ணிங்கன்னா வந்துடும். நமக்கு இந்த இடம் ஃபுல்லாக பேட்ரி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆஃப் ஹெல்மெட் வச்சுக்கிற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஹெல்மெட்னும் போது 17 லிட்டர்ஸ் வரும். அண்ட் நம்மளோட சார்ஜிங் இது இருக்கு இல்லையா, பேக் இருக்கும். ஸோ சார்ஜிங் பேக் மாதிரி கிட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேக் வச்சுக்கலாம். ஸோ எதர் அந்த சார்ஜிங் பேக் வச்சுக்கலாம், இல்லை எதர் ஹெல்மெட் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃபீஸிபிள் இருக்குது. அண்டு இப்போ பார்த்துருவீங்க அந்த அந்தரத்தில் நிற்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அந்தத்தில் நிற்கிறதுக்கு ரீசனும் வந்து ஸோ இவங்க வந்து அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் ஒரு கீ மாதிரி தான். ஸோ எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது கையில் உடச்சிட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை, இதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நின்றோம். பூட் ஸ்பேஸ்ன்னு சொன்ன வரைக்கும் ஸோ பூட் ஸ்பேஸில் இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ நம்ம சேட்டக்கெலாம் போனீங்கன்னா 34 லிட்டர்ஸ் வரும். 34 லிட்டர்ஸ்ன்றது எவ்வளோ அதிகம். ஸோ இந்த இடம் ஹோல் ஸ்பேஸும் நமக்கு தான் கிடைக்கும். இந்த டைப் ஆஃப் பேட்ரிஸ் யூஸ் பண்ணதுனால நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சதுனால நமக்கு பூட் ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக்காக வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்டு 3 கிலோவாட் வரைக்கும் தான் நம்ம வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஸ்பேஸ் இன்னும் நிறைய தேவை. ஸோ அதனால் மேபி இன் ஃப்யூச்சர் புது டெக்னாலஜி ஆர் புது விஷயத்தில் அவங்க வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க, நாம் நம்புகிறோம். ஸோ இது ஒரு விஷயம் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அது போக இதில் நம்ம அட்வான்டேஜஸில் இன்னும் சில பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். தெர்மல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வண்டி வந்து சாலிடாக பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த லாங் ரேஞ்சுன்றது இது நிறைய கிலோமீட்டர் போகும். இல்லை இஃப் இன் கேஸ் நார்மல் மற்ற பேட்டரிஸ் எல்லாமே சீக்கிரமாக, அதாவது ஒரு 3 இயர்ஸில் 2 இயர்ஸில் டிகிரேட் ஆகுது, அதாவது சீக்கிரமாக போகுது அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 வருஷம் வரைக்கும் இது வந்து நல்ல சாலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் மற்ற பேட்டரிஸில் மற்ற வண்டி வெஹிக்கல்ஸில் பேட்டரி ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இந்த வண்டியில் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணாது. ஸோ கொஞ்சம் லிமிட்டட் லெவலாக கொஞ்சம் லெவல் தான். ஸோ அது இவ்வளோ ஸ்டோர் பண்ணதுன்னா இந்த லெவலுக்கு தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணோம். இந்த லெவல் ஸ்டோரேஜ் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து சார்ஜிங் ரேஞ்சும் வந்து கம்மியாகும். சார்ஜிங் ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா சர்டிஃபிகேட் ரேஞ்ச் வந்து 95 சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு பேக் பண்ண ஒரு பேக், தட் மீன்ஸ் ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் போடும்போது 3.7 சொல்கிறாங்க. ஸோ 3.7 போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 72 வரைக்கும் வரும். அதுவுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக எக்கனாமிக்கல் மோடில் ரைட் பண்ணால் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட சார்ஜிங் தான். ஸோ சார்ஜர் வந்து நான் இங்கே ஆல்ரெடி இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இல்லையா. ஸோ நம்ம இங்கே வந்து இவங்க கொடுக்குற அடாப்டரை வச்சே நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஆகுது. இது கம்ப்ளீட் ஆகுதுக்கு 6 ஹவர்ஸ் 6.2 ஐ திங்க் 6 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்ற வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிறாங்க. இது போக நம்ம வந்து ஹை வோல்ட் சார்ஜஸும் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம காஸ்ட்லாம் பண்ணுறல, ஸோ அந்த மாதிரி ஹை வோல்ட் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை வோல்ட் சார்ஜஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 மணி நேரத்துலேயே நம்மளோட ஸ்கூட்டர் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டு இந்த நார்மல் அடாப்டர் சார்ஜில் போடும்போது 80% வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 4 ஹவர்ஸும் மிச்சம் இருக்க 20% சார்ஜ் ஆகிறதுக்கு அந்த 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் வரைக்கும் வந்து எடுத்துக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக நம்ம பில் குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபைபரில் தான் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே ஃபைபரில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைபர்னும் போது எஸ் டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரியும் வெயிட் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஸோ பட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஓகே நல்லாவே இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் கலருமே பார்த்திங்கன்னா டியூவல் டோன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் டிசைன் வைஸ்ட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. டக் ஃபேஸ் மாதிரி, வாத்து ஃபேஸ், அதாவது நம்ம ஸ்கூட்டி பெப்பர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூட்டி பெப்பில் எப்படி டிசைன் இருக்குமோ அந்த டிசைனிங் ஸ்டைல் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனிங் ஸ்டைல் ஸ்கூட்டி பெப்பர் ஓகே. ஸோ மேபி ஒரு ஆடானமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அப்படின்றதுனால கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் ஸோ வண்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது டியூவல் டோன் கலர்ஸோட வந்து வண்டி நிற்கிது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி வண்டியோட ஃபுல் ஓவர் வியூ இது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து க்ரீன் மாடலு. அண்ட் க்ரீன் மாடல்ன்றதுனால ஸோ இங்கே வந்து டிஆர்எல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுலேயுமே கொஞ்சம் லைட் கொடுத்த மாதிரி இருக்குது, ஆனால் லைட் இல்லை. ஸோ அண்டு பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா அழகாக தனியாக வராமல் ஷார்ப் எட்ஜஸாக கொடுத்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாகவே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து இங்கே வந்து கொடுக்குது. அது போக அந்த நம்ம வீட்டில் மாட்டிக்கிறதுக்கு ஹூக் கொடுப்பீங்களா, ஸோ அதுக்கு ஹூக் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ காய்கறி மாட்டுற மாதிரி வேணும்னா இங்கே மாட்டிக்கலாம், பேக் மாட்டுற மாதிரினா மாட்டிக்கலாம். அண்ட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு கால் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கால் வச்சு
நல்லா ஃப்ரீயாக ஓட்டுற மாதிரியான ஸ்பேஸ் அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு பெரிய பொருள் வச்சு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். ஏன்னா இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இங்கே வந்து இப்படி க்ராஸாக வந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி தான் ஸ்பேஸ் கம்மியாக கொடுத்துட்டீங்க, முன்னாடினா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்கலாமேன்னு தோணுது. ப்ராக்டிக்கலாக சேஃப்டி விஷயத்துக்காக இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது போக நம்ம வந்து டிஸ்பிளே வைஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 4.2 கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ஸ்க்ரீன் கிடையாது, ஸோ நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான 2 ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கும்போது நீங்கள் மேலே சேஞ்ச் பண்ணும்போது ட்ரிப் 1ன்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அண்ட் நம்ம கொடுக்குற பவருக்கு எந்த அளவுக்கு ரேஞ்ச் வரும் அப்படின்ற உள்பட ரியல் டைம் கால்குலேஷன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த 90ன்றதை இதுக்கேற்ற மாதிரி 90% எப்படி போகுது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரி எத்தனை கிலோமீட்டர் போகும் அது ஒன்று. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு, ஸோ அண்ட் ஓடோமீட்ரு அண்ட் ட்ரிப் 1 எவ்வளோ, ட்ரிப் 2 எவ்வளோ அண்ட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே இது காமிச்சிடும். ஸோ இதில் போய்ட்டு செட்டிங்ஸ் அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ஜஸ்ட் பிளிங்க் ஆகி காட்டும். ஸோ பட் இருந்தாலும் நமக்கு ஸ்டில் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அது தனியாக ஒரு செக்ஷனில் எடுத்து பார்த்துடலாம். ஆனால் அது போக நமக்கு டைம் வந்துடும். ஸோ டைம் இதெல்லாமே ரீசெட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கால் அலர்ட் வருது, மெசேஜ் அலர்ட் வருது அண்ட் டர்ன் டு டர்ன் நேவிகேஷனுக்கான கண்ட்ரோல்ஸு, தட் மீன்ஸ் அது என்னன்றது காட்டும். ஸோ மேப் எக்ஸாக்ட் மேப் எடுத்து காட்டாது, எந்த டைரெக்ஷனில் போகுன்றது மட்டும் காட்டும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நான் இன்னும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து சேம் சுசுக்கியோட ஆக்சஸ் சுசுக்கி மொபைல் அப்ளிகேஷன் வேணும். ஸோ அந்த ஆப்பில் இன்டெகிரேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குன்றது அது தனியாக இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து பிரேக்கிங் சிஸ்டம்ஸ்னு வரும்போது ஆல்ரெடி நீங்கள் பிரேக்கிங் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சாலிடாக எப்படி செம்மையாக நின்றுச்சு அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கும் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் தான், ரொம்ப நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் தான். ஸோ ஒரு பிரேக் பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக 2 பிரேக்கும் ஒரே அட் டைமில் நிற்கிற மாதிரி தான். ஸோ அந்த இதில் வரும்போது ரொம்ப நல்லாவே வந்து வண்டி வந்து நிற்குது, கரெக்டாக ஷார்ப்பாக நிற்குது. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோப்பிக்கும், பின்னாடி வந்து ஸ்விங் ஆர்ம்ஸில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெருசாக பம்பில் இதிலெல்லாம் விடும்போது ஸோ சேம் ஸ்டில் நல்லாவே இருந்துச்சு. ஸோ தட் மீன்ஸ் பெருசாக ஃபீட்பேக் எனக்கு இல்லை. இதுலேயுமே எனக்கு அந்த பெருசாக அந்தளவுக்கு ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். இஃப் இன் கேஸ் நம்ம வந்து வண்டி வந்து ரைடில் இருக்கோம், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளோட ரைடிங் மோட்ஸ் வந்து எக்கோ டு ஏ ஆர் எக்கோ டு பி அப்படின்ற மாதிரி தான் சேஞ்ச் பண்ண முடியும், தவிர்த்து ஏ டு பி அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து சுசுகி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரைடர்ஸ்க்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த 2 ரைடிங் மோட்ஸ்லேயே மட்டும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஃப் இன் கேஸ் நான் வண்டி ரைட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இஃப் இன் கேஸ் மோடு இங்கே கீழே இருக்க மோடு நம்ம த்ராட்டில் இருக்கும் போதே ஒரு கிளிக் அமுக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ரைடிங் ஏ அப்படின்றது மாறிடும். ஆனால் திருப்பி இன்னொரு கிளிக் பண்ணால் எக்கனாமிக்கு தான் போகும். ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பிஆர் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, வண்டி நம்ம ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு லாங் ப்ரெஸ், தட் மீன்ஸ் மோடை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பீன்னு மாறிக்கும். ஸோ எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பீன்னு மாறிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்கனாமி ஆர் ரைட் பி அப்படின்றது மட்டும்தான் வரும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ரைட் பினா என்ன ரைட் ஏனா என்ன, ரைட் பினா என்ன அண்ட் எக்கனாமி என்னன்றதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரீஜனுக்கான லெவல் பொறுத்து இந்த இது வந்து மாறுபடும். ஸோ இவங்க வந்து இப்போ 2 ரைடிங் மோட்ஸ் மாதிரி வண்டி ரைடில் இருக்கும் போது 2 மோடு மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு மிச்சது எல்லாமே வந்து வேணும்னா நிப்பாட்டி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் ரிவர்ஸ் ஆப்ஷனும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ஆப்ஷனுக்கு சேம் பிரேக் பிடிச்சி ஒரு நார்மலாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சேம் நம்ம இதில் வண்டியில் நம்ம ஓலா பைக்ஸில் இருக்க மாதிரி ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் தள்ளணும் அப்படின்னா ஸோ வண்டி வந்து ரிவர்ஸில் போகும். இது வந்து ரிவர்ஸ் மோடுக்கானது. ஸோ இது வந்து 3 km/h ஸ்பீட் வரைக்கும் போகும். ஸோ திருப்பி நீங்கள் முன்னாடி இது பண்ணிங்கனாலோ இது பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போகாது, பேக் மட்டும்தான். அதுவும் ஃபார்வேர்டில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து பின்னாடி புஷ் பண்ணி போகும். ஸோ திருப்பி போகிறதுக்கு திருப்பி நீங்கள் பிரேக் பிடிச்சி இந்த இன்னொரு டமுக்கிங்கன்னா தான் ஃபார்வர்ட் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுசுகி வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
பட் இது மேபி ஒரு வேளை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் இனிஷியல் லெவலில் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது வண்டியில். நம்ம வந்து வண்டியோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்றதை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஸோ 0ல் இருக்கோம், ஸோ ரைட் பியில் இருக்கோம். ஸோ டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்றதை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு 75, 76 அண்ட் சம்டைம்ஸ் 77 வரைக்கும் போகுது. ஸோ வண்டி வந்து நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மிட் ட்ரைவ் மோட்டார்ஸை கொடுத்துருக்காங்க, அது பெல்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து சஸ்பென்ஷன்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அண்ட் வண்டியோட ஆக்சலரேஷன்ஸ், அதாவது டார்க்கு பவர் எல்லாமே எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 12 இன்ச் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் தான், டியூப்லெஸ் டயர்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து சொன்ன மாதிரி டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், சாரி நாட் மோனோஷாக்கு, லிங்க்டின், சாரி அது மீன் ஸ்விங் ஆர்ம்ஸில் லிங்க் பண்ண ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீட்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு தெரியல. ஒரு வேளை நான் க்ளவுஸை கழட்டிட்டு நான் இதுக்கு ஒரு வாட்டி நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். க்ளவுஸ் இருக்கிறதுனால கூட ஒரு வேளை நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் தெரியல ஆக்சுவலாக. அதாவது கல்லில் விடுறோம் அப்படின்றது ஃபீல் ஆகுது தவிர்த்து நமக்கு கொஞ்சம் ஒரு ஆஷாக ஒரு பெரிய பெரிய கல்லில் விடும் போது தான் ஒரு ஃபீட்பேக்ஸ் நல்லாவே கொஞ்சம் தெரியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் ஓட்டும் போது ரொம்ப நல்லா தான் இருக்குது. பெருசாக எதுவும் எனக்கு தெரியல. அண்டு எதுக்காக நம்ம இந்த மாதிரி ரோட்டில் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் ரோடுகள் இந்த அளவுக்கு இருக்காது தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி சடனாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சடனாக வருதுன்ற பட்சத்தில் நம்ம உள்ளே விடும்போது நமக்கு ஏதாவது ரொம்ப ஃபீட்பேக் தெரியுமா, நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டம் காட்டுறோமா அப்படின்றதுக்காகத்தான் நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இப்போது நம்ம எக்கனாமிக் மோட் இருக்கோம். எக்கனாமிக் மோடில் எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். $55, $56, $57, $58, $58, $59, $60. ஸோ ஆல்மோஸ்ட் எக்கனாமிக்கில் நம்ம 60 km/h ஸ்பீட் வரைக்கும் போக முடியுது. அண்டு நார்மல், அதாவது நம்ம மோட்ஸ் சேஞ்ச் பண்ணி ரைடு பியில் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளால் வந்து இந்த 76 or 75, 76, 77 இந்த ரேஞ்சில் வரைக்கும் நம்மளால் ஸ்பீடாக ஓட்ட முடியுது. ஸோ ரைட் ஏ, ரைட் பி அண்ட் எக்கனாமி வைசஸ் பார்க்கும்போது ஸோ வண்டி வந்து கொஞ்சம் நல்லா பவராக டார்க்காக வந்து நல்லா ஃபீல் ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் ஏ ரைட் பி மோட்ஸில் ஓட்டும் போது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இது வந்து மிட் ட்ரைவ் மோட்டார்ஸு, ஹப் மோட்டார்ஸ் இல்லை, பெல்ட்டில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க பண்ணுற ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 5 years வரைக்கும் நீங்கள் வந்து பெல்ட்ஸை மெயின்டெனன்ஸே, தட் மீன்ஸ் சேஞ்சே பண்ண வேண்டாம், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மிட் ட்ரைவ்ஸ்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மிட் ட்ரைவ்ஸ்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் ட்ரைவ்ஸ் வந்து மெயினாக இந்த கொஞ்சம் நல்லா டார்க்காக வேணும் அப்படின்ற பட்சத்தில் மிட் ட்ரைவ்ஸ் போவாங்க. அண்ட் பட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் தான் அண்டு கம்பேர் டு ஹப் மோட்டார்ஸு. பட் ஸ்டில் இவங்க வந்து மிட் ட்ரைவ்ஸ் சூஸ் பண்ணது வந்து நல்ல டிசிஷனு, நல்ல விஷயந்தான். அண்ட் இந்த பெல்ட் ட்ரைவ்ஸில் இன்னொரு விஷயம் இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டென்ஷனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம எங்கேயாவது ஏதோ ஒரு இப்படி ஸோ ஒரு கலர்லாம் விட்டு எடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி செஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆட்டோ டென்ஷனர் வந்து இந்த பெல்ட்டை வந்து லூஸ் ஆகாமல் கொஞ்சம் நல்லா டைட்டாக வச்சுக்கும். ஸோ டைட்டாக வச்சுக்கிறதுனால என்ன ஆகும்னா மேக்ஸிமம் நிறைய லாஸஸ், தட் மீன்ஸ் வண்டி வந்து லாஸ் ஆகாது, தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, எனர்ஜி லாஸ் ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் நிறையா வண்டியில் இருக்காது, பெல்ட் ட்ரைவ்ஸ் வெஹிக்கிள்ஸில் இருக்காது.
பட் இவங்க வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு இந்த மாதிரி டேர்னிங்ஸ்லலாம் வந்து டேர்ன் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நல்ல லாங் வீல் பேஸ்டுன்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு, வளைச்சி ஓட்டுறதுக்கு. அண்டு இன்னொரு விஷயம், இதுவே இஃப் இன் கேஸ் இது வந்து ஒரு 60 டிகிரி கீழே சாஞ்சிருச்சு, வண்டி சாஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கூட வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக வண்டியில் வந்து பெருசாக ஆஹா ஓஹோ க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் வந்து ஹில் ஹோல்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லலைனாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க இன்னொரு மெயினாக சொல்கிறது வந்து என்னென்னா, ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்றது இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பெல்ஸை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை, அது வாட்டுக்கு இருக்கும். 70,000 கிலோமீட்டர் 7 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஜாப்பனீஸ் பிராண்டுன்ற போது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ரிலையபிளுக்கு பேர் போனவங்க. ஸோ அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து என்ன தான் பெருசாக ஹீல் ஹோல்டர் அது இதுன்னு லொட்டு எஸ்கஸ் நிறைய கொடுக்காம ஃபங்க்ஷனலாக யார் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இந்த நம்மளோட நார்மலாக இருக்க ஆக்சஸில் வந்து இருக்குது. ஸோ அதே இதை வந்து ஆக்சஸ்க்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறது. ஆக்சுவலி இப்போ தான் நான் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சேன் இந்த ரைடிங்ஸ் பற்றி. இப்போ எக்கனாமியில் போகும்போது போகிறோம் அண்டு ரீஜன் வந்து எப்படி இருக்குன்றது பார்த்தோம். ஸோ அதே இது ரைட் ஏல இருக்கும் அண்டு ரீஜன் பார்த்தோம். ஏல இருக்க ரீஜனும் எக்கனாமியில் இருக்க ரீஜனும் ரெண்டுமே சேம். அண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஸ்பீடாக போகும் வண்டி, அது வந்து ரைட் ஏல. அண்ட் ரீஜன் ஹெவியாக இருக்கும், சேம் ரைட் ஏல. எக்கனாமியில் ஸ்பீட் கம்மியாக போகும் அண்ட் ரீஜன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ். அப்போ ரைடு பின்றது என்னென்னா, நல்ல ஸ்பீடும் இருக்கும், ரீஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் தட் மீன்ஸ் இஃப் இன் கேஸ் நம்ம வந்து வண்டி நிப்பாட்டிட்டு போகிறோம், விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ரீஜன் ஆகுது. ஓகேவா, இது ரைடு ஏல. ஸோ இதுவே நீங்கள் ரைட் பியோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வண்டி நிப்பாட்டிட்டு ரைட் பி மாற்றுறேன், ஸோ அதே ஸ்பீட் வந்துருச்சு நமக்கு. அண்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ ரீஜன் இருக்கும், ரொம்ப 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 மினிமலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வண்டி வந்து ஆக்சுவலாக பரவாயில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப நல்லாயிருக்கு. வண்டியோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். அண்ட் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸிங் தான். ஸோ கிட்டத்தட்ட 2,10,000 வருது. 2,10,000 கொடுத்து ஓகேவா 30 கிலோவாட் தட் மீன்ஸ் 3 கிலோவாட் பைக் ஸ்கூட்டர் வாங்கி பூட் ஸ்பேஸ் கம்மியாக வச்சுருந்து யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம்தான். அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ மேபி ப்ரைஸிங்கில், ஏன்னா இனிஷியலாக லான்ச் ஆகும்போது ஒரு 1,00,000லேருந்து 1,20,000 வந்தால் நல்லாயிருக்கும், 1,00,000 கீழே வந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும், கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் கொடுத்துட்டாங்க நம்மளோட சுசுகி டீமு. ஸோ 2,00,000. ஸோ எக்ஷோரூம் ப்ரைஸ் மட்டுமே 1,80,000 வருது. 1,88,000 வருது. ஸோ சிவகாசியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2,00,000 2,10,000 வருது. ஸோ இதுவே வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் ஸோ சுசுகி ஆக்சஸ் அப்படின்னாலே ரொம்ப ரிலையபிளானன்றதுனால இது தாராளமாக நம்பி வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் இருந்து பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக இந்த வண்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் பக்கத்தில் எங்கேயா போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு, தட் மீன்ஸ் ஸ்கூல் போய் விடணும் ஆர் பக்கத்தில் இருக்க ஆஃபீஸ்க்கு போகணும் அண்ட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்சஸ் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஸ்கூட்டர் இது. இல்லைப்பா நமக்கு ரொம்ப லாங்காக வேணும், அடிச்சு விட்டும் ஸ்டைலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாவது மாடல் தான் பார்த்தாகணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலையபிள் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காகவே பில்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தட் மீன்ஸ் ரொம்ப லாங் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு செட் ஆகாது. அண்ட் மேபி நம்ம இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட ஃபுல்லாக ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி அப்டேட்டட் வெர்ஷன் வந்து வருது அப்படின்ற மாதிரி இதாக வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்கள். So until that, so see you. This is Bala
பாய். அண்ட் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ஆல்வேஸ் ரைட் ஹெல்மெட், ரைட் சேஃப்.